ஓம் நமோ நாராயணாய. யூடியூப் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு கொத்தவரங்காய் எள்ளு கரமுது அப்படின்ற ஒரு ஐட்டம் பண்ண போகிறேன். இதுவும் எங்கள் மாமியார்ட்டேருந்து நான் கற்றுண்டது தான். கொத்தவரங்காய் நார்மலாக கொத்தவரங்காய் ரொம்ப விரும்பி யாரும் சாப்பிட மாட்டான். அது ஒரு கசக்கிறதும்பா துவக்கிறதும்பா எத்தையோ சொல்லுவாள். ஆனால் இந்த மாதிரி பண்ணாக்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாள். எள்ளுக்கான்னு பேர் இருக்குது. என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொத்தவரங்காயை நம்ம இதை மாதிரி திருத்தி வச்சுக்கணும். பிஞ்சு கொத்தவரங்காயாக இருக்கணும். அதை இது மாதிரி ஒரு ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இதுவாக இல்லாமல் இது மாதிரி ஒரு கொத்தவரங்காயை 3 பாகமாக போட்டு இது மாதிரி திருத்தி வச்சுக்கணும். கொத்தவரங்காயை அதுக்கு வறுத்து பொடி பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படிங்கிறது, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 3 தலா 1 டேபிள் ஸ்பூன். மிளகா வத்தல் ஒரு 5 மிளகா வத்தல், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, எள்ளு ஒரு 2 டீஸ்பூன் கருப்பு எள், பெருங்காயம், தேங்காய். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு நம்ம வெல்லம் போடுவோம். எப்படி இருந்தாலும் அது ஏன்னா எள்ளு ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். கொத்தவரங்காயும் கசப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு வெல்லத்தை மேலாக தூவலாம். இப்போ முதல்ல கொத்தவரங்காயை வேக வச்சுட்ருவோம். கொத்தவரங்காயை வேக வச்சுட்டு அந்த கொத்தவரங்காய் வேகத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் வறுத்து ரெடி பண்ணிட்டுருவோம். வறுத்து ரெடி பண்ணிட்டாக்க பொடியை அரைச்சி அப்போ அது வேக வச்சதை வடியை விட்டு அதை திரும்ப பரட்டி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான் கொத்தவரங்காய் எள்ளு கரமுது பண்ணலாம். இந்த பாருங்கள், இது மாதிரி வறுத்து வச்சு எல்லாம் எள்ளு, மிளகா வத்தல், கருவேப்பிலை, இதெல்லாம் எண்ணெய் விட வேண்டாம். எண்ணெய் விடாமல் வெறும் அப்படியே ட்ரையாக வறுத்துக்கணும். அதுக்கு மாத்திரம் துளியோண்டு உப்பு, இந்த பொடிக்கு மாத்திரம். இதை நல்லா ஒரு குறைன்னு பொடி பண்ணிட்டு அது பொடியை எடுத்து வச்சுட்டு கொத்தவரங்காய் வேக போட்டிருக்கேன். அது வெந்து சவுண்டு வந்த உடனே அதை ரிலீஸ் பண்ணி திரும்ப பாருங்கள். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சித்து கடுகு போடு. ஒரே 1 மிளகா வத்தல், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. திரும்ப பாருங்க, கருமதுக்கு கொத்தவரங்காய் எல்லாம் ஒரு ட்ரையாக இருக்கும். அதனால அதுக்கு உளுத்தம்பருப்பெல்லாம் சும்மா பாரி கொஞ்சம் பண்ணாதான் நல்லா இருக்கும். பெருங்காயம், ஆனால் உளுத்தம்பருப்பு செவந்து எடுத்து இந்த கொத்தவரங்காய் பற்றலாம் நல்லா அப்படி வெந்துட்டு அதை அதில் போட்டு கொத்தவரங்காய் போட்டாச்சு. பொடியும் போட்டுடலாம். பொடி எப்படி அரைச்சி வைக்கணும். தேங்காய், நான் நிறைய கொஞ்சம் வேணும். அவ்வளோதான். இதுதான் கொத்தவரங்காய் எள்ளுக்கான்னு சொல்கிறது. ரொம்ப நல்லா இருக்கும். சாதம் டிஃபன் சாப்பிட்லாம், கொஞ்சம் காய் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.